இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான், பொதுச் செயலாளராக வந்த பிறகுதான் மாண்புமிகு அம்மா அவர்களால் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட திரு சி வி சண்முகம், மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட திரு சி வி சண்முகம் அவர்கள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் மீண்டும் அமைச்சராகிறார், மீண்டும் மாவட்ட செயலாளராகிறார், கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளராக அவருக்கு பதவி வழங்குகிறார். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பினை திரு சண்முகம் அவர்கள் இழந்தபொழுது அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே அவர்தான் எம்பி பதவி வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்கிறார். அந்த நேரத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையோடு நாடாளுமன்ற மேலவை சீட்டை அவர் வழங்குகிறார். 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எனக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்க வேண்டும் என்று கேட்கிறார். அன்றைக்கு கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையோடு ஒரு எம்பி அந்த பதவியை ராஜினாமா செய்தால் மீண்டும் அந்த இடத்தை பெற முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருந்தபொழுது கூட பெருந்தன்மையோடு அவர் கேட்ட சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஒரு வாய்ப்பினை தந்தார். அதுவும் ஏற்கனவே அம்மா அவர்களால் விழுப்புரம் தொகுதியிலே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் பொதுச் செயலாளரிடத்திலே தொகுதி மாறி எனக்கு மயிலம் தொகுதியிலே வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறார். அதற்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாய்ப்பு தருகிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்த காரணத்தினால்தான் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இன்றைக்கு சட்டமன்றத்திலே நடைபெற்ற திரு விஜய் அவருடைய அரசின் மீது நம்பிக்கை கோருகின்ற தீர்மானத்தின் மீது எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உத்தரவிடுகிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் சட்டமன்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கட்சி கொறடா என்ற முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 47 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுச் செயலாளருடைய ஆணையின் அடிப்படையில் அவர்களுக்கு பதிவு தபால் மூலமாக, SMS மூலமாக, இமெயில் மூலமாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு காலையிலே வாக்கெடுப்பு நடைகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அறிவுறுத்தலின் பேரு கொறடா என்ற முறையிலே அவர்களுக்கு நான் சொன்ன உத்தரவின் அடிப்படையில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக அவர்கள் வாக்களிக்க வேண்டும். மாறாக அவர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லிய பிறகு கழகத்தினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் விரோதமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்கள் வகித்து வருகின்ற கட்சி பதவிகளிலே இருந்து இன்றைக்கு அவர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விடுவித்திருக்கிறார். கழகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் மீது மட்டுமே இன்றைக்கு பொறுப்புகளிலே இருந்து விடுவித்திருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் பேட்டியளிக்கின்ற பொழுது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கழக நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எங்களை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற முறையிலேதான் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவியை வழங்குகிறார், கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் பதவியை வழங்குகிறார். 2021 மற்றும் 26 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களாக அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தருகிறார். ஏ ஃபார்ம், பி ஃபார்மிலே அண்ணன் எடப்பாடியார் தான் கையெழுத்து போடுகிறார். அதற்கான அதிகாரம் கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு எங்களை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஆணவத்தோடு சொல்லுகிறார்கள். விடுவிக்கப்பட்டதற்கு அவர்களுடைய கழக பதவி பொறுப்புகளிலே இருந்து அவர்களை விடுவிக்கப்பட்டதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பினை தந்தாரோ, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் வழங்கினார்களோ, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கழக பொறுப்புகளை வழங்கினாரோ அதே அடிப்படையில்தான், அதே அதிகாரத்தில்தான் இன்றைக்கு அவருடைய கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவித்திருக்கிறார். இதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்ற பொழுது
மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் கடந்த 9ஆம் தேதி அன்று காலை 11 மணி அளவில் நம்முடைய செவ்வந்தி இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக கையெழுத்திட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்து அதன் அடிப்படையிலே 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த கடிதத்திலே கையொப்பமிடுகிறார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கட்சிக்கு துணைத் தலைவர், கொறடா, துணை கொறடா, செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் ஆகிய பதவிகளுக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடிதத்தின் மூலமாக அவர்களை தேர்வு செய்து மாண்புமிகு பேரவை தலைவர்களிடத்திலேயும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை முதன்மை செயலாளர்களிடத்திலேயும் கடிதம் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய அறிவுரையின் அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கான அதிகாரம் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. மாறாக ஒரு சிலர் பதவி பெற வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக, அமைச்சர் பதவி பெற வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் தாவகோடு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களே கேட்டார்கள். ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார். தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக சிறப்பான முறையிலே செயல்படும் என்று அறிவித்தார். தமிழகத்திலே 34% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிற டிவிகே அவர்களுக்கு எதிராக 66% மக்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். எனவே நாம் எதிர்க்கட்சியாக சிறப்பான முறையிலே செயல்படுவோம் என்று உறுதியாக தெரிவித்து விட்டதின் பின்பு அதே 9ஆம் தேதி திரு சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்திலே சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை பொதுச் செயலாளர்களுடைய அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக நடத்துகிறார். இது கழக விதிகளுக்கு முரணாக ஒரு செயலாகும். அது மட்டுமில்லாமல் கையெழுத்து பெற்றதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்குள்ளாகவே இவர்களை எல்லாம் நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்று ஒரு கடிதத்தை அவர்கள் பேரவைத் தலைவரிடத்திலே கொடுக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு முரணாக நடந்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதில் எந்தவிதமான தவறும் இல்லை. தொடர்ந்து அவர்கள் இதுபோன்ற பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமெங்கும் தொண்டர்கள் அலையலையாக வந்து அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமைக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் கூட நேற்றைய தினம் எவ்வளவு மக்கள் இங்கே வந்தார்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் வந்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள். எனவே தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2,16,00,000 தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தலைவராக ஏற்று சிறப்பான முறையிலே இந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. இந்த இயக்கத்தில் இருக்கின்ற சில புல்லுருவிகள் இந்த இயக்கத்தை அழித்து விடலாம், பதவியை பிடித்து விடலாம், பொதுச் செயலாளர் பதவியை பெற்று விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கனவு நிச்சயமாக இங்கே பலிக்காது. அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வலிமையாக இந்த இயக்கம் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒட்டுமொத்தமாக அண்ணன் எடப்பாடியார் பின்னால் அணிவகுத்து நிற்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த இயக்கத்திலே இதுபோன்ற சில சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கூட இன்றைக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மறைவிற்கு பின்பு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்று தோல்விகளை சந்திப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுபோன்று தொடர்ந்து தோல்விகள் சந்திப்பதற்கு காரணமே இவர்கள்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே குற்றச்சாட்டாக சொல்லுகிறேன். யாரை இவர்கள் வளர விடுகிறார்கள்? எந்த புதிய ரத்தத்தை இவர்கள் இந்த இயக்கத்திலே பாய்ச்சுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? எனவே தயவு செய்து இதுபோன்ற தவறான பிரச்சாரங்களை செய்வதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உண்மைக்கு புறம்பான தகவல்களை கழக நிர்வாகிகள் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலேயும் பரப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறேன்.
கூட்டணி குறித்தான எந்த ஆலோசனைகளையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினரிடம் வந்து தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பாஜகவோட அமைத்த கூட்டணியா இருக்கட்டும், பாஜகவிட கூட்டணி வைக்கவில்லை என்ற காரணமாக இருக்கட்டும், எந்த கூட்டணி குறித்தான முடிவுகளையுமே தலைவர்கள்ட்ட, முக்கிய தலைவர்கள்ட்ட வைக்கவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க இது ஒரு தவறான செய்தி. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளை அழைத்து அவர்களுடைய ஆலோசனையுடன் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பின்னர் வந்து அது ஒரு தவறான செய்தி. அவர்களோட குடும்பத்தினர் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார். இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அவர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் எந்த விதமான கட்சி பதவியிலேயும் இல்லை, எந்த தேர்தலிலேயும் போட்டியிடவில்லை. அவர்கள் கட்சி விவகாரங்களிலே யாரும் தலையிடுவதில்லை என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி வைத்த தேமுதிக வந்து அவர் ஏமாற்றி விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்த தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்காம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சீட்டு வழங்குவதாக சொன்னது உண்மை. 2026 காலியாக இருக்கின்ற நாடாளுமன்ற மேலவை தேர்தலிலே உங்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறோம் என்று சொன்னார். அதற்கான கடிதமும் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அண்ணன் எடப்பாடியார்களும் கையெழுத்திட்ட கடிதம் தலைமை கழகத்திலே இருக்கிறது. அதிலே 2026 ஏற்படுகின்ற காலி இடத்திலே அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதாக சொல்லப்பட்டது. அதற்குள்ளாக அவர்கள் அவசரப்பட்டு விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதி இல்லாத ஒரு பொதுச் செயலாளர் தவறான சொல்ல உறுப்பினர் விஸ்வநாதன் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பேசுவது அவருடைய வயதுக்கும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுதியே இல்லை. அவர் முதலில் எங்கே இருந்தார்? ஓபிஎஸ் அணியிடம் இருந்தார். அவரை மன்னித்து எடப்பாடியார் அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். என்ன பதவி கொடுத்தார்? துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தார். ஆகவே நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கூறியது அத்தனையும் பதவிக்காக கூறுகிறார். எப்படியாவது பதவி அடைய வேண்டும் என்று. அங்கே இருந்து வந்தவர் இங்கே வந்து துணை பொதுச் செயலாளர். ஒரே ஒரு கிளாரிட்டி, இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை குழுவை கூட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் என்றால், சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டும் சரி, தீர்ப்பும் சரி, 10th ஷெட்யூல் இருக்கக்கூடிய அந்த 10th ஷெட்யூல் 4th விதி 4ல தெளிவா சொல்லிருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் தான் விப் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். இது அவங்களுக்கு தெரிஞ்சு செய்தாங்களா தெரியாதுன்னு செய்யாங்க. ஒன்லி நமது பொதுச் செயலாளர் தான் இந்த விப் அப்பாயின்மெண்ட் பவரே இருக்கு. இந்த பவர் தெரியாம நாங்களும் கூடுவேன் கூட்டிருந்தா அது கூடியவர்களுக்கு பதில் கிடைக்கும். சார் அதான் சார் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. அதுக்குதான் ஜட்ஜ்மெண்ட் தெளிவா சொல்லுது. எத்தனை மெம்பர் இருந்தாலும் அப்ப அந்த டிசைடிங் அத்தாரிட்டி வந்து ரீசெண்டா ஏக்நாத் ஷிண்டே கேஸ்ல தெளிவா சொல்லிருக்காங்க. 2020 தெளிவா சொல்லிருக்காங்க. யாரு பொதுச் செயலாளர் அந்த கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் தான் அத்தாரிட்டி ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் விப். ஆகவே இதை மீண்டும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வேணா உங்களுக்கு தாரோம். அது நல்லா படிங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ஷெட்யூல்ல 10th நாங்க தரோம், நீங்க படிங்க. அதனால மெம்பர் இஸ் நாட் எ கொஸ்டின், ஒன்லி பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி பை தி ஜெனரல் செக்ரட்டரி ஆர் லீடர் ஆஃப் தி பார்ட்டி. பொதுக்குழு கூட்ட வேண்டும்ங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். ஏன்னா இவ்வளவு பெரிய தொடர் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார் எல்லாமே ஒரு வருஷம் கேளுங்க. அவர் தான் பொதுக்குழு கூட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. பொதுக்குழு கூட்டணும் இப்பவுமே அவரே சொல்லுதாரு. ரைட்டு, பொதுச் செயலாளர் நல்ல முடிவு எடுப்பாரு. எல்லாருக்கும் நன்றி சார். நன்றி.